சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே நம்ம தொடர்ச்சியாக இன்று 4வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கூட போன வாரத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கடைசி பகுதி, அதை நாம் தியானித்தோம். அதோடு கூட நான் இந்த நாள்ல தொடர விரும்புகிறேன். 3ஆம் வசனத்தை நான் முழுமையாக வாசிக்கிறேன். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இது 4ஆம் வசனம். அப்போ போன வாரம் நம்ம என்ன தியானித்தோம் அப்படி என்றால், இந்த 3ஆம் வசனத்துல கடைசி பகுதி, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று நாம் பார்த்தோம். எங்கே நடத்தி கொண்டு போகிறான் அப்படி என்றால், அதற்கான ஒரு தொடர்புள்ள வசனத்தை நாம் எங்கே வாசித்தோம் என்றால், சங்கீதம் 23 நாம் வாசித்து முதல் 2 வசனங்களை தியானித்து, இதோ கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார் என்று பார்த்தோம். அப்படி என்றால் என்ன? இதோ முதல் வசனம், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு NIV ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is my shepherd, I lack nothing. அதுதான் இந்த பாடலிலே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற பாடலில் அழகா சொல்றாங்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அப்ப அந்த குறைகளை மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அவர் நிறைவாக்குகிறார். அந்த நிறைவாக்குற ப்ராசஸ் தான் என்ன? இதோ இந்த 3ஆம் வசனத்துல கடைசி பகுதி, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லுகிற வசனத்தை தொடர்பாக சங்கீதம் 23, ஆடுகளை மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்டி ஆண்டிலே என்ன செய்யறாராம்? மேய்க்கிறாராம். அல்லேலூயா. அப்படியாக இந்த 3ஆம் பகுதியை நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர், நம்முடைய குறை இல்லாமல் கர்த்தர் வழி நடத்துவர். கர்த்தர் செய்வாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நான் போன வாரம் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன், அது எனக்கே ரொம்ப பிடித்திருந்தது. என்ன? வேற யாரோ உண்டாக்கி, வேற யாரோ உலகத்தை படைத்து, அதுக்கு பிறகு இயேசு இந்த உலகத்திலே அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அப்படி அல்ல, அவர் தான் உலகத்தை படைத்தார், அவர் தான் மனிதத்தையும் முழு கிரியேஷனையும் அவர் தான் படைத்தார். தேவனை விட்டு பிரிந்து போன மனிதனை ரட்சிக்கவும் மீட்கவும் அவர் மறுபடியும் உலகத்துக்கு வந்தார். ஆமென். அப்போ அவர் தன்னுடைய ஸ்தானம் என்ன? அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறார் என்ற வாக்கு தத்தமாக எளிமையாக விளங்கி கொள்ளுவதற்கு அவர் என்னது? மேய்ப்பனையும் ஆட்டு மந்தையும் உதாரணமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் எளிமையாக விளங்கும், ரொம்ப எளிமையாக விளங்குகிற ஒன்று. அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு மேல மேனேஜர், சூப்பர்வைசர், மேனேஜர், CEO அந்த மாதிரி பயங்கரமா அவர் சொல்லாம ரொம்ப எளிமையா என்ன சொன்னாரு? மேய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்று ஒப்பிட்டு சொன்னார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவ நமக்கு தெரியும், 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இவர் யாருக்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார் என்றால் பரிசேயர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பரிசேயர்களுக்கு இது புரியுதா? இவர் பேசுகிறது விளங்குதா? அப்படி என்றால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உவமை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஏன் இது என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், இது கொஞ்சம் ஆச்சரியமான வசனம் தான். ஏன் இவர்களினாலே அவர் சொல்லுகிற கருத்தை விளங்கி கொள்ள முடியவில்லை அப்படி என்றால், இதுல ஒரு நல்ல ஒரு புதிய காரியங்களே இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. வேதத்திலே ஆதி முதல் கடவுள் தேவன் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும், பழைய ஏற்பாடு யாருக்கு எழுதப்பட்டது அப்படி என்றால் இஸ்ரவேலருக்கு எழுதப்பட்டது. தேவன் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும், இஸ்ரவேலை ஒரு ஆட்டாகவும் ஆட்டு மந்தையாகவும் சித்தரித்து வந்திருக்கிறார். ஆமென். இது ஏற்கனவே இருந்ததுதான். இப்ப யூதர்கள்ட்ட பரிசேயர்கள்ட்ட இயேசு பேசும்போது அவங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் நல்லா விளங்கும், நல்லா புரியும்.
ஆனாலும் வசனம் சொல்லுது அந்த கருத்தை அறியவில்லையாம். ஏன் அவர்கள் அறியவில்லை அப்படி என்றால், நான் இதை சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, தேவன் தன்னை ஒரு மேய்ப்பனாக பழைய ஏற்பாட்டிலே காட்டியிருக்கிறாரா என்று பார்த்தோம் என்று சொன்னால், எஸ், அதுதான் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். யாரே? தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு தாவீது தன் பாடலிலே அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அவர் புரிந்து கொண்டதினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினதினாலே அவர் அதை இங்கு பகிரங்கமாக எழுதுகிறார். அப்ப தேவனை எப்படி அவர் சித்தரிக்கிறார்? how to describe my lord. எங்க ஆண்டவனை எப்படி நான் சித்தரிப்பேன்? இப்போ யாராச்சும் வந்து கேட்பாங்க, நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லையா, உங்க டீச்சர் எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில சித்தரிப்பாங்க. சிலர் நல்லா சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவீங்க? கழுவி கழுவி ஊத்துவாங்களா? அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, அர்த்தப்படுத்தி சொல்லுவாங்க தானே. அவரு எப்படியாப்பட்டவர், அவர் தங்கமான மனுஷன் அப்படின்னா அவர் என்ன தங்கமா? அவர் போய் உரசி பாருங்க அப்படின்னா தங்கமா கொட்ட போது இல்லையே, அவர் அர்த்தம் சொல்லுது. நம்ம இலகுவாக விளங்கி கொள்வதற்கு அப்படி சொல்லுவோம், அப்படித்தானே? இப்ப தாவீதுக்கு அப்படிதான் தேவனை எப்படி அவர் விளங்கி கொண்டார், தேவன் அவரை எப்படி நடத்தினார், அவரை எப்படி விசாரித்தார் அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது தாவீதாக சொன்னது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் தாவீதோட இருதயத்துல வைத்த அந்த வெளிப்பாடு என்ன? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது உண்மை. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தார். அவர் மேய்ப்பராய் மாத்திரமல்ல, நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டிலும் தன்னுடைய மேய்ப்பன் என்ற அந்த ஸ்தானம், அந்த பொறுப்பிலே அவர் இருந்தார் என்று இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்கோர்ஸ் சங்கீதம் 23 அது மிக முக்கியமான அப்பட்டமாக காட்டுகிற ஒரு அதிகாரம், ஒரு சங்கீதம். என்ன சங்கீதத்தை அதிகாரம் சொல்லக்கூடாது, சங்கீதம் 23. சங்கீதம் 81 அதிகாரம் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் மற்ற புத்தகங்கள்லாம் ஒரு புத்தகம் வச்சுக்கோ. இசைக்கேல்னா இசைக்கேல் எழுதுன ஒரு புத்தகம், அதிலே பிற்காலத்திலே அதிகாரங்கள் போட்டப்பட்டது. முதல் அதிகாரம், 2 அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அப்படி பிரித்து போட்டப்பட்டது. ஆனா சங்கீதம் அப்படி இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனி சங்கீதம். அப்ப 150 சங்கீதத்தை ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள். ஆகினாலே அதை எப்படி சொல்ல வேண்டும்? சங்கீதம் 81, சங்கீதம் 23 அப்படி சொல்லணும், அதிகாரம் என்று சொல்லக்கூடாது. சரி, அப்படியாக சங்கீதம் 78, Psalm 78 வசனம் கடைசி இருக்கிற ஒரு 2 வசனம் 70 நான் வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எதற்கு எடுத்தார் அப்படி என்றால், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். என்னவாம்? இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கணுமா? ஒரு ஆள் மேய்க்கணும். 72ஆம் வசனம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமினால் அவர்களை நடத்தினான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்தான் பிரதான மேய்ப்பன். அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே ஆட்களை நியமிக்கிறார். நியமித்து அவருடைய சார்பாக அவருடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக கர்த்தர், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை பத்தி பேசல, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே அவருடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு மேய்ப்பனை அவர் என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். ஆமென். தாவீதை மட்டுமா அவர் நியமித்தார்? இங்க தாவீதை குறித்தானே பேசப்படுகிறது. தாவீதை மட்டுமா அவர் நியமித்தார் அப்படி என்றால் இல்லை. இதுல யாரெல்லாம் அவரு
பழைய ஏற்பாடுல மேய்ப்பனாக நியமித்திருக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை இன்னும் பார்ப்போம். சங்கீதம் 77 முன்னாடி சங்கீதம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினேர். அல்லேலூயா. வேற யாரு இருந்திருக்கிறா? தாவீது வர்றது முன்னுக்கே யாரு ஆட்டுகளுக்கு மந்தையா இருந்திருக்கிறா? மன்னிக்கவும், ஆட்டுகளுக்கு மேய்ப்பனா யார் ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார்? மோசே ஆரோன். ஆமென். அந்த பேட்டர்ன். இப்ப நான் ஏன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி என்றால், பரிசேயர்கள்ட்ட இயேசு தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், வேத சரித்திரம் அறிந்தவர்கள், அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு யாரை மேய்ப்பனாக பார்த்து வந்தார்கள் என்று ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கு. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு தன்னை இவர்களோடு ஒப்பிடுகிறாரா? ஆகியனாலே இதோட கருத்து இவர்களுக்கு விளங்கவில்லை. ஏனென்று இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஒரு ஷாக்ல இருக்கிறாங்க. ஆமா, மேய்ப்பன் உண்மைதான், எங்களுக்கு ஒரு சில மேய்ப்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இன்னொரு மேய்ப்பன் யாருன்னு பார்ப்போம். என்னாகமம் 27, நம்பர்ஸ் 27. என்னாகமம் 27 16 18. 15 நான் வாசிக்கிறேன். அது யார் இந்த வார்த்தையை சொல்றான்னு நம்ம அங்க பார்க்க முடியும். என்னாகமம் 27 வசனம் 15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இப்ப கர்த்தரை நோக்கி பேசுகிறார், ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னன்னா, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. சரியா? ஏன் இந்த காரியம் நடக்கிறது அப்படி என்றால், ஆண்டவர் சொன்னார், மோசைய ஆண்டவர் அழைத்து கொள்ள போகிறார். மோசனுடைய காலம் முடிய போகுது. இப்ப இவ்வளவு நாள் 40 வருஷம் யார்? மோசே தான் ஜனங்களே வனாந்தரத்தை நடத்தி வராரு. இப்ப அவருடைய டைம் முடிய போகுது. இப்ப மோசே ஆண்டவரை ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு அப்படி என்றால், இதோ கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை எப்படி இல்லாதபடிக்கு. அதாவது இவ்வளவு நாள் நான் மேய்ப்பனா இருந்தேன். ஏறக்குறைய எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்கன்னா, ஏறக்குறைய ஸ்காலர்ஸ் நம்புறது 3 மில்லியன் இருந்திருப்பாங்க. ஆமா, அங்கிருந்து வந்த ஜனங்கள் 3 மில்லியன் இருந்திருப்பாங்க. அல்ல அநேகர் வந்தவங்க எல்லாருமே செத்து போறாங்க. அங்கேயும் வந்தவங்க எல்லாருமே செத்து போய் வனாந்தரத்துல பிறந்தவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க தொகை அபவுட் 1.2 மில்லியன் அந்த மாதிரி கூட சொல்லப்படுது. எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது. சரியா? இந்த நேரத்துல மோசே மரிக்க போகிறார். ஆண்டோட ஜெபிக்கிறார். இப்ப கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஆண்டோட கேட்கிற, ஒரு ஆள் நீங்க எனக்கு பார்த்தா ஒரு ஆளை நீங்க என்ன செய்யுங்க, அப்பாயிண்ட் பண்ணுங்க மேய்ப்பனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதான் மேய்ப்பனுடைய இருதயம். மேய்ப்பன் என்னன்னா, எப்பொழுதும் அவர் மரித்து போனாலும் அவரு என் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க என்ன கானான் தேசத்துல கொண்டு போல, இந்த ஜனங்களால நான் என்னுடைய அந்த கிஃப்ட் என்னை விட்டு போயிருச்சு, அவர் கானான் தேசத்துக்கு போல இல்லையா, அதனால வருத்தப்பட்டு அப்படிலாம் இல்லை. அவர் சொல்றாரு, இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்லயும் அவருடைய இருதயம் மக்கள் மேல இருக்கு. அதுவும் மேய்ப்பனுடைய இருதயம். இதுதான் இயேசுவிட பார்க்க முடியும். என்ன, அது காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக என்ன செய்கிறார், அவர் போயிட்டு வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 18ஆம் வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவருக்கு கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசேக்கு பிற்பாடு இன்னொரு மேய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா.
அப்ப இஸ்ரவேலர்களுக்கு இது புதிது அல்ல. அப்ப இஸ்ரவேல் இதுவரைக்கும் எத்தனை மேய்ப்பர்கள் இருந்தாங்க? அதாவது ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படி என்றால், ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. அந்த வசனத்திற்கு இப்போ போலாமா அப்புறம் போலாமா? சரி, நான் அப்புறம் படிக்கிறேன். இப்போ இஸ்ரவேலர்கள் யாரு? ஆட்டு மந்தை அப்படி என்று அடையாளப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களை வழி நடத்தின முதல் மனுஷன் யார் அப்படி என்றால் நிச்சயமாய் ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட பெரிய ஆட்டு மந்தை இல்லை, அதாவது ஜனங்கள் சொல்றேன், ஒரே ஒரு ஆடு அல்லது 2 ஆடு. யார சொல்லலாம்? ஆபிரகாம் கீழே அவர் வழி நடத்தின 2 ஆடுகள்னா யாரு? சாராள், அவங்க மனைவி சாராள், அப்புறம் ஐசாக், ஈசாக்கு, இவங்க. சரி, அப்புறம் ஈசாக் கீழே எத்தனை பேர் வராங்க? ஒரு 3 ஆடுகள் வருது. ரெபேக்கா, அவங்க மனைவி ரெபேக்கா, அப்புறம் யாக்கோபு, ஈசாவ். அவங்களும் மேய்ப்பர்கள் தான். மேய்ப்பர்களுடைய ஸ்தானத்துல தான் வழி நடத்துறாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்துகிறது என்பது ஒரு மேய்ப்பன் ஸ்தானம். அப்புறம் யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. அப்புறம் அவர்களோடு கூட மொத்தம் எகிப்துக்கு போனவர்கள் 72 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு பிறகு அந்த யாக்கோபு இருக்கும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய பொறுப்பு யார் கைக்கு வருகிறது அப்படின்னா யோசேப்பு கைக்கு வருகிறது. சரியா? யோசேப்பு ஜனங்களை வழி நடத்துகிறார். எங்க? எகிப்துல. அப்புறம் யோசேப்பு காலம் முடிந்து ஒரு 400 வருடம் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது இப்ப ஆண்டவர் மோசையை மேய்ப்பனாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு மேய்ப்பனை போல இப்ப வெளியே கொண்டு வருகிறார். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன். மோசையின் அழைப்பு விசேஷமான அழைப்பு. ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படி என்றால், மோசே 40 வருஷம் ரொம்ப சொகுசா ரொம்ப ரிச்சா வளர்ந்தவர். அரண்மனையில வளர்ந்தார். யோசேப்ப சொன்னப்ப மோசே 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 என்ன செய்யறாரு? மோசேக்கு முன்பு இந்த தகுதியை நம்ம யார்கிட்ட பார்க்க முடியும்? யோசேப்பு கிட்டே பார்க்க முடியும். யோசேப்பும் ஆடு மேய்க்கிறதுல அனுபவம் உள்ளவர். சரியா? ஏன்னா அவங்களுடைய யாக்கோபுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஆடு மேய்க்கிறவர்கள். யோசேப்புக்கும் ஆடு மேய்க்கிற அனுபவம் இருக்குது. ஆடு மேய்க்கிற அனுபவம் இருக்கிறதுனால ஆண்டவர் தன் ஜனங்களை மேய்ப்பதற்கும் அழைக்கிறார். ஒன்று. இரண்டாவது, மோசே 40 வருஷம் அரண்மனையிலே ஒரு ராஜாவின் குமாரனை போல வளருகிறார். அது பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதுக்கு பிற்பாடு 40 வருஷம் என்னவா இருந்தாரு? ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த தகுதிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை இஸ்ரவேல்ல தன்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு வரணும், இவங்களை எப்படி வழி நடத்தணும் என்ற ட்ரைனிங் ஆண்டவர் எங்க கொடுத்தாரு? வனாந்தரத்துல 40 வருஷம் கொடுத்தார் மோசே. ஆகையினாலதான் மோசையை அழைத்த கர்த்தர் மோசைய தனியாக அழைக்கவில்லை, மோசையோடைய கோலோடு கூட அழைத்து வந்தார். ஆடு மேய்க்கிறவங்க கையில கோல் இருக்கும் இல்லையா? அதோட மோசை ஆண்டவர் அழைத்தார். ஏன்? நல்லா யோசிச்சு பார்ப்போம். நீ இன்னும் ஆடு மேய்க்க போறது இல்ல, நீ ஜனங்களை விடுவிச்சு போனோம், இப்ப ஏன் உன் கையில கோல்? ஆமென். அங்க ஆண்டவர் மோசைய ஒரு மேய்ப்பனாக அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கு. அந்த கோலில் இருக்கிற வல்லமை என்ன? கோலை கொண்டு தன்னை நிரூபித்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். என்னது? கோலை கொண்டு நைல் நதி அடிக்கிறார், ரத்தமா மாறுது. செங்கலை அடிக்கிறார், 2 பிரிந்து போகுது. கோலை கீழே போட்ட பாம்பா மாறுது. மந்திரவாதிகளோட கோலும் பாம்பா மாறினாலும் இவருடைய கோல் பாம்பா மாறின கோல் எல்லா சர்ப்பத்தையும் என்ன செஞ்சுதான்? விழுங்கு போட்டுதான். அப்போ அத்தாரிட்டி, அதிகாரம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேய்ப்பன் என்ற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? மோசேயிடம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் அந்த அதிகாரம் யாரோட பங்கிடப்படுகிறது அப்படி என்றால், யாரிடம்? தன்னுடைய சகோதரன் ஆரோனிடம் அது பங்கிடப்படுகிறது. அப்புறம் வேதம் சொல்லுகிறது மோசையின் கோல், அப்புறம் அதுக்கு பெயர் மாற்றப்படுகிறது ஆரோனின் கோல் அப்படி என்று அந்த அதிகாரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதே போல இங்க பிற்பாடு
தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுதும் தாவீதுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்குது? ஆடுகளை மேய்த்த அனுபவம். ஆமே. இப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம என்ன வேலை செய்யறோமோ, ஆமே, என்ன தொழில இருக்கிறோமோ, நமக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ, கர்த்தர் அதை கொண்டு தேவ ராஜ்யத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால நான் செய்யற வேலை, ஐயோ இது என்ன சரி, இது நல்ல வேலை இல்லையே, தகுதி இல்லாத வேலையே, மற்றவங்களை போல அப்படி இல்லையே, மற்றவங்களை போல இப்படி இல்லையே, அப்படியே நினைக்காதபடி கர்த்தர் கொடுத்த தொழில் வேலையை நாம் நன்றி சொல்லி அதை நம்ம அனுபவித்தோம் என்று சொன்னால் அதை கொண்டு கர்த்தர் ராஜ்யத்தில் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. எந்த தொழிலா இருந்தாலும் கர்த்தர் பார்வைக்கு அது பரிசுத்தமானது. ஆமென். ஆனால் சரியான தொழிலை செய்வேன். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்புறம் வேற யாரெல்லாம் ஆண்டவர் மேய்ப்பனாக பயன்படுத்தினார் என்று தண்ணி ஊற்றி எடுத்துவாங்க. யோசுவா மேய்ப்பன் என்று பார்த்தோம். மோசேக்கு பிற்பாடு யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதி புத்தகம் ஏன் வந்தது? புக் ஆஃப் ஜட்ஜஸ். அந்த புத்தகம் ஏன் வந்தது அப்படி என்றால், ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்நிய தேவர்களை வணங்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அவர்களை வழி நடத்துவதற்கு யாரை அனுப்புறாரு? நியாயாதிபதிகளை, ஜட்ஜஸ் அனுப்புகிறார். மொத்தம் எத்தனை ஜட்ஜஸ் அப்படி என்றால் மொத்தம் 12 பேர். 12 + 2, 12 ஜட்ஜஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. மேஜர் ஜட்ஜஸ், மைனர் ஜட்ஜஸ். மேஜர் அதாவது பெரிய நியாயாதிபதிகள், சிறிய நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்ல தமிழ்ல சொல்ல முடியும். எப்படி என்றால், முதலாவது மேஜர் ஜட்ஜஸ்ல ஒத்தினியேல், ஏகு, தெபோரா, கிடியோன், எப்தா, சிம்சோன். எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்களா? அப்புறம் மைனர் ஜட்ஜஸ் யாராரு அப்படி என்றால், சம்கார், தோலா, யாவீர், இப்சான், எலான், அப்கோன் என்று 6 பேர். இவங்க 2 பேரும் 6 6 12. இன்னும் 2 பேர் யாரு என்றா, ஏலிக்கு பிற்பாடு யாரு? ஏலிக்கு பிற்பாடு யார் வந்தா? சாமுவேல். ஏலிகிட்ட போய் விடுறாங்க, மறந்துட்டீங்களா? ஏலிகிட்ட போயிட்டு சாமுவேல பிறந்த பால் குடிக்கிற வயசு முடிஞ்சோன்னு அவங்க அம்மா இப்போ விடுறாங்க. ஏலிகிட்ட தான் சாமுவேல் வளர்றாரு. சரியா? சாமுவேல் நியாயம் விசாரித்தார் ஜனங்களை. இவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தார்கள், ஜனங்களை வழி நடத்துகிறதில்லை. ஆனால் மேய்ப்பனுடைய பங்கு அவர்களுக்கு முழுமையாக இல்லை. அவர்கள் நியாயம் விசாரிக்கிறது மாத்திரம் இருந்தது. மேய்ப்பனுடைய பங்கு என்ன? நம்ம வாசித்தோம், போன வாரம்லாம் வாசித்தோம். என்னது? அவர்களை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கணும், அமர்ந்து தண்ணி அண்டையில போகணும். அதாவது ஜனங்களுடைய குறையை தீர்க்கத்தக்க ஒரு பொறுப்புடையது மேய்ப்பர்களுடைய பங்கு. ஆனால் இவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் இவர்கள் ஓரளவு மேய்ப்பனை போல இருந்தார்கள். ஆகையினால இவர்களை முழுமையான மேய்ப்பர்கள் என்று நாம் அழைக்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு பின்பு யார் எழும்புறா? நியாயாதிபதி காலம் முடிஞ்சு யார் எழும்புறா? ராஜாக்கள் எழும்புகிறார்கள். கர்த்தரே எழுப்புகிறார். யார் ராஜாக்கள் அப்படி என்றால் நமக்கு தெரியும். முதலாவது ராஜா சவுல் ராஜா, அப்புறம் தாவீது. மொத்தம் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்கன்னா 42 ராஜாக்கள் இருந்தாங்க. 42 கிங்ஸ். அதுல 3 ராஜாக்கள் முழு இஸ்ரவேலர்களுக்கும் ராஜாவா இருந்தாங்க. யாராரு அப்படின்னா சவுல், தாவீது, சோலமன். 3 பேர் முழு இஸ்ரவேலருக்கும் ராஜாவா இருந்தாங்க. அந்த சாலமோன் காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் பேர் என்னது? அவருடைய மகன் பேரு ரெகோபயாம். 2 பேருக்கு நார்தர்ன் கிங்டம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று பிரிகிறது. சரியா? அப்ப நார்தர்ன், வடக்கு ராஜ்யத்துல யாரு, எத்தனை பேர் ராஜாக்கள் இருந்தாங்கன்னா 19 ராஜாக்கள் இருந்தாங்க. கீழே சவுதர்ன்ல, தெற்கு ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேரு? 42 ராஜாக்கள். இவங்க மேய்ப்பர்களா? இவங்களுடைய வேலையை செய்தார்களா அப்படி என்றால் அதுல குறைபாடு உண்டு. அதற்கு தான் ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் ராஜா, மன்னிக்கவும்,
தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 34. இதுல 2-10 முடிய நான் வாசிக்கிறேன். கவனமா கேட்போம், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லுகிறது என்று. எசேக்கியேல் 34, 2-10. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். யாரு? கர்த்தராகிய ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரா? மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். என்ன செய்யறாங்க? ஒரு மேய்ப்பர் கூட்டத்தில் ஆண்டவர் பேசுறாரு. இவங்க யாரை மேய்க்கிறாங்கன்னா, ஆடுகளை மேய்க்கலையா, தங்களையே மேய்ச்சி கொள்றாங்க. என்ன அர்த்தம்? மேய்ப்பன் ஆடுகளுக்கு போயிட்டு ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கணும், ஆடுகளை சாப்பாடு இதெல்லாம் 2 வாரமா அது ரொம்ப தியானித்தோம். ஓகே. அப்ப ஆனா இவங்க ஆடுகளை விட்டுட்டாங்க. ஆடுக மேல கவலை இல்லை, தங்களையே மேய்ச்சிக்கிறது, தங்களுக்கே நன்மையை தேடிக்கொள்றது. இது யாருடைய சுபாவம் தற்காலிக காலத்துல? அப்படி என்று சொன்னா நமக்கு தெரியும், அரசியல்வாதிகள் இப்படிதான் செய்வாங்க. தங்களுக்கு என்று எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ ராஜாக்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இப்ப நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. இப்ப ஆண்டவர் யாரை பத்தி பேசி இருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல்ல ஆண்டவர் நியமித்த ராஜாக்களையும், இஸ்ரவேலை ஒரு ஆட்டு மந்தையாகவும் ராஜாக்களை மேய்ப்பனாகவும் ஆட்டு மந்தையை இஸ்ரவேலராகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மேதெங்கும் என் ஆடுகள் சிதறித்திருக்கிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல இஸ்ரவேலர்கள் இந்த சாலமோன் ராஜாக்கு பிற்பாடு அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று நான் பார்க்க முடியும். ராஜாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ராஜ்யம் 2ஆ பிரிந்து, இஸ்ரவேலோடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா நல்ல ராஜாக்களும் இருக்கிறாங்க, கெட்ட ராஜாக்களும் இருக்கிறாங்க. நல்ல ராஜாக்கள்ல யார் இருந்தா? தாவீது, சாலமோன் இருந்தாரு. அப்புறம் ரெகோபியாம் கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கப்புறம் அந்த எசேக்கியேல் ராஜா இருந்தாரு. அப்புறம் உசியா ராஜா பிரபலமான ராஜா என்று குறிப்பிட்ட ராஜாக்களை சொல்ல முடியும். ஆனால் அங்க தெற்கு கீழே சவுதன் ராஜ்யத்துல ஒருத்தனும் உருப்படி இல்லை. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அப்புறம் அவனும் அந்நிய தேவர்களை வழிபட்டு போய் மோசமாயிடும். இப்ப இவங்க நிலைமை ஆண்டவர் பேசுகிறார். யாரோட ஒப்பிட்டு பேசுகிறார்? மெய்ப்பன், ஆட்டு மந்தை. இப்போ இந்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை
அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. இதைதான் யோவான் 10ஆம் அதிகாரம் நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா. இந்த ஆடுகள் இஸ்ரவேல்கள் ராஜாக்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களும் ஆடுகளை மேய்க்காதபடி தங்களை மேய்த்து கொண்டு தங்களுடைய நலனுக்களுக்காக அவர்கள் வாழ்ந்தபடியினாலே இந்த ஆடுகள் சிதறி போனது. தெற்கு ராஜ்யத்துல என்ன ஆயிட்டு? இல்ல மேல வடக்கு ராஜ்யத்துல நார்தர்ன் கிங்டம் என்ன ஆச்சு? எல்லாரும் சீரியர்கள்னாலே 10 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டு போனது. இன்னும் சிதறி தான் கிடக்குறாங்க. இன்னும் இஸ்ரவேலுக்கு எல்லாருமே வந்து சேரல. சரியா? இப்ப அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்க வந்தார் என்று 10ஆம் அதிகாரத்துல, யோவான் 10ஆம் அதிகாரத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கருத்து அவங்களுக்கு விளங்கல. ஏன் விளங்கல அப்படி என்றால், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பழைய ஏற்பாட்டுல மேய்ப்பர்களாக இஸ்ரவேல்கள் அறிந்திருந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆகையினாலே இவர்களும் இஸ்ரவேலர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனால் அங்கீகாரம் பெற்றவர்களை மேய்ப்பர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திற்கு இணங்கினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுதான் மெய்யான மேய்ப்பர். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 10:6 சொல்லுகிறது, அதோடைய கருத்தை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லையாம். அவங்களுக்கு புரியலையாம். மேய்ப்பர் இருந்தாங்க, எனக்கு தெரியுங்க. இயேசு பேசுறாரு. இயேசு பேசும் பொழுது கேட்டுக்கொண்ட பரிசேயர்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும் மேய்ப்பர் இருந்தாரு. மேய்ப்பர்ல ஆண்டவர் இன்னொன்னா பரிசேயர்கள் தங்களை மேய்ப்பராக எண்ணிக்கொண்டிருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன செஞ்சாங்க? தங்களை மேய்ப்பராகவும் இஸ்ரவேலை ஆட்டு மந்தையாகவும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க இயேசு வந்து, நீங்க இல்ல, எசேக்கியேல் 34:10 அடிப்படையில உங்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டாயிற்று. யூ நோ லாங்கர் a shepherd. மெய்யான ஷெப்பர்ட் இப்ப நான் தான் அப்படின்னு அவர் வந்து ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அவங்க அதை புரிஞ்சுக்கவும் முயற்சி செய்யல. அவங்க இருதயம் எப்படி இருக்கு? கடினப்பட்டு இருக்கிறது. சரியா? இப்போ மறுபடியும் யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ அவைகளை 3ஆம் வசனம் கடைசி பகுதி, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். 4ஆம் வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு ஆடு தொழுவம் இருக்குது. ஆட்டு தொழுவத்துல ஒரு ஆடுகள் இருக்கிறது, 20, 30, 100 ஆடுகள் இருக்குது. சரியா? 100 ஆடுகள் கண்டிப்பா தொழுவத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இயேசுவோட ஓமையில என்ன சொல்றாரு? 100 ஆடுகள், அதுல ஒரு ஆள் தப்பி போனுச்சு அப்படின்னு சொல்றாரு தானே. அப்போ 100 ஆடுகள்னு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ இமேஜின் பண்ணி பார்ப்போம். எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது, சுத்தி வேலி அடைச்சிருக்குது. ஒரு சின்ன வாசல், அந்த வாசல்ல ஒரு ஆடு இல்ல 2 ஆடு போக முடியும். இப்ப யாரு இந்த வாசலை திறந்து விடுறா வெளியே போறதுக்கு? மெய்ப்பன். இப்ப மெய்ப்பன் நிக்கிறாரு. ஆடு ஒரு ஆடா போகுது, எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாம் ஒரு ஆடா போகுது. ஓகே, 100 ஆடும் போயிருச்சு. 100 ஆடு போனோன்னே ஆடுகளுடைய ஒரு தன்மை பாருங்க. என்ன செய்யணும்? மேய்ப்பனுக்காக காத்திருக்கணும். அது இங்க எழுதல. இங்க போட்டிருக்குதா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகள் அவனுக்காக காத்திருந்ததுன்னு அப்படி எழுதல. ஆனா வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். இப்ப ஆடுகள்லாம் மந்தையில வெளியேறிச்சு. இப்ப மேய்ப்பன் முன்னுக்கு நிக்கிறாரா பின்னால் நிக்கிறாரா? அல்லேலூயா. எங்க நிக்கிறாரு? ஆனா வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகள் முன்பாக நடந்து போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? மேய்ப்பன் முன்னுக்கு போகிற வரைக்கும் ஆடுகள் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன்பாக இருக்கணும். ஆட்டு மந்தை என்ன செய்யணும்? கர்த்தருக்காக, மேய்ப்பனுக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்களாம் வேதம் சொல்லுகிறது. எப்படி காத்திருக்கிறதா? என்ன? ஜெபத்துல கர்த்தருக்கு என்று காத்திருக்கணும். ஆண்டவரே, நாளைய நாள் அல்லது காலையில எழுந்து இன்றைய நாள் கர்த்தரை மேய்க்க போகிறேன், நான் உங்க சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நீங்க எனக்கு முன்னுக்கு போங்க, நான் பின்னாலேயே வரேன்.
அல்லேலூயா. வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அந்த நாளுடைய என்னென்ன சவால் காத்து கொண்டு இருக்கு நமக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் காத்து இருக்கிறேன், நீங்க முன்னுக்கு போங்க. காலைல எழுஞ்ச உடனேயே நீங்க நீங்க இருங்க, நான் என் வேலையை முதல்ல பாக்குறேன்ட்டு நம்ம அடிச்சு பிடிச்சு போனோம்னா, மேய்ப்பன் முன்னுக்கு இருப்பாரா பின்னாடி இருப்பாரா? பின்னாடி இருப்பாரு. பின்னாடி இந்த ஆண்டோட நிலைமை என்ன? இசைக்கேல வாசிச்சு அவங்களோட என்னென்ன வீட்டுல கொஞ்சம் படிச்சு பாருங்க. இசைக்கேல் 34ஆம் அதிகாரத்துல அவங்களோட அந்த அந்த ஆடுகள் படுற கஷ்டம் என்னன்னு டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தெரியல, அதை தியானிக்க டைம் இருக்குமான்னு. மேபி நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கு. மேய்ப்பனுக்கு ஆடுகள் காத்து இருக்குது, திறந்து விட்டாரு. இப்ப எங்க வழி நடத்தணும், மேய்ப்பன் முன்னுக்கு போங்க. மேய்ப்பன் முன்னுக்கு போற வரைக்கும் ஆடுகள் காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப நம்ம ஜெபத்துல ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? என்னிடம் அந்த காத்து, கிரீன் லைட் கொடுங்க ஆண்டவரை. இந்த நாளுடைய சவால் அல்லது வாழ்க்கையில சில தீர்மானங்கள் எடுக்க போகிறேன். வியாபாரமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இடம் மாறி போகிறதா இருக்கட்டும், இதே படிக்க போகிற படிப்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் காத்து இருக்கிறேன். மெய்ப்பன் முன் சென்று நானா போனா வழி தவறி எங்கேயாச்சும் போயிடுவேன். அதனால மெய்ப்பன் நீங்க முன்னுக்கு போங்க, நான் எங்க போகணும் நீங்க வழி காட்டுங்க அப்படின்னு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்களாம். ஐசாயில வாசிக்கிறோம், புது பலன். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டமான இந்த உலகத்துல நம்ம கடந்து போக வேண்டும் என்றால் நமக்கு பலன் மாத்திரம் பத்தாது, புது பலன் வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சவால் நாளைக்கு அது அப்கிரேட் பண்ணியிருக்கும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தீமை நாளைய நாள்ல அது என்ன இருக்குமா? இன்னும் பலன் அடைஞ்சிருக்குமா? இன்னைக்கு இருக்கிற சவால் நாளை நாள்ல இன்னும் பலன் அடைஞ்சிருக்குமா? ஆகியனாலே அதை சந்திக்க நமக்கும் என்ன வேணும்? புதிய பலன் வேணும். அப்போ நேத்து பைபிள் படிச்சுட்டேன், இன்னைக்கு பரவாயில்ல, நேத்து படிச்சுட்டேன்னு முடியாது. இன்னைக்கு புதிய சவால் காத்து கொண்டு. அப்ப சில பேர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம செய்யறோம், ஜெபிக்கிறோம், இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிறார்கள். சவால்கள் அவர்களை மேற்கொள்கிறது என்று சொன்னால் என்ன பதில்னா, இப்ப செய்யறதை காட்டிலும் இன்னும் அதிகரித்து செய்யுங்க, இப்ப ஜெபம் பண்ற காட்டிலும் இன்னும் அதிகமா செய்யுங்க, இப்ப வேதத்தை வாசிக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமா செய்யுங்க. அதுதான் சொல்யூஷன். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு நாள் 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னா டைமை மாத்து, 30 நிமிஷமா மாத்து. நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், 10 3 அதிகாரமா மாத்து. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரை காத்திருக்கும் போது என்ன செய்கிறாராம்? அவர் தன்னுடைய ஆடுகளை விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆமென். ஆடுகளை என்ன செய்தான்? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்ப முன்னே செல்லுகிறவர் அமைதியாக போகிறது இல்லை, ஏதோ ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டு போகிறார். வா வா பின்னால வா, உன்னால வா 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 அப்படின்னு சொல்லி எப்படி பேர் சொல்லி அழைக்கிறாராம். பார்த்து தானே 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும். அவருடைய வார்த்தை அவர் நம்மோடு கூட பேசுவார். எங்க போகணும்னு அவர் நம்ம கிட்ட தெளிவாய் பேசுகிறவர். வேத வசனத்து வழியா பேசுகிறவர், நேரடியாக ஆடியோபல்லையும் பேசுவார், இருதயத்தின கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் பேசுகிற கர்த்தர். அப்போ அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கணும். எப்படி நம்ம அவர் சத்தத்தை அறிந்திருக்கணும்னா, அவரோடு நம்ம உறவுல இருந்தோம் என்று சொன்னால்தான் அவர் சத்தத்தை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்ப 3ஆம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்கிறது? அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எங்க நடத்தி போகிறான் அப்படின்னா, சங்கீதம் 23 அடிப்படையிலே இதோ ஆடுகளுடைய குறைகள் நீப்பதற்காக இப்ப எங்க கொண்டு போகிறார்? புல்லுள்ள இடத்திற்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும் கொண்டு போகிறார் மேய்ப்பன். அப்ப நல்ல புல் என்னத்துக்கு நம்ம பார்த்தோம். ஆடுகளுக்கு என்னென்ன குறை இருக்குது? இப்ப சரீரத்துல நோய் குறை இருக்கலாம், பசி குறை இருக்கலாம்,
ஏகப்பட்ட குறைகள். போன வாரம் செய்தி யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்துக்குவோம். அப்போ இந்த குறைகளை நேர்த்தியாக மாற்றுவதற்கு மேய்ப்பன் ஆடுகளை வெளியே கொண்டு போகிறார். இப்போ அந்த மேய்ப்பனே முன்னுக்கு நடந்து போகிறார். வாட் இஸ் த பர்பஸ்? என்ன நோக்கம்? இந்த ஆடுகளுக்கு குறை இருக்கக்கூடாது, அதனால நடத்தி செல்லுகிறார். இப்ப ஆடுகள் குறை இருக்குமா? மேய்ப்பன் பின்னால் போன குறை வருமா? வராது. ஆமென். அப்ப ஆடுகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு இன்று ஒரு புதிய கோணத்திலே பார்க்க போகிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு குறை இருக்குமா? மேய்ப்பன் உள்ள ஆடுகளுக்கு குறை இல்லை. அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு குறை இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அப்ப என்ன குறை? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 9:36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு ஜனக்கூட்டம் இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? மேய்ப்பர் இல்லாத ஆடுகள். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தார்கள். தோய்ந்து போனவர்கள்னா என்னது? அப்படியே சோர்ந்து போய் பலனே இல்லை. சிதறப்பட்டவர்கள் அப்படின்னா ஒற்றுமல்ல, பிரிஞ்சு போய் என்ன எங்க போறது ஒன்றும் தெரியாம இருக்கிறாங்களாம். எதை பார்த்து ஆண்டவர் இந்த 2 வார்த்தைகளை பாய்க்கிறார்? இப்ப இவங்களை பார்த்து சொல்றோம், ஒரு தோய்ந்து போய் இருக்கிறாரு, ஒரு சோர்ந்து போய் இருக்கிறாரு. அப்படின்னா எப்படி நான் சொல்லுவேன்? முகம், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமா, பார்த்தாலே தெரியும். அப்படியே நொஞ்சானா போய் கிடப்போம், பார்க்கும்போதே தெரியும். அதனால ஒன்றும் யார்கிட்டையும் இந்த உலகத்தையும் சரி, முக்கியமா தேவன்கிட்ட நம்ம மறைக்க முடியாது. நம்முடைய உள்ளான உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். சரியா? அப்போ அவர் எதை பார்த்து இவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடு என்று முடிவுக்கு வருகிறார், இவங்க தோய்ந்து போயிருக்கிறார்கள் என்று முடிவுக்கு வருகிறார்? அப்புறம் என்னது? இவர்கள் சிதறப்பட்டு இருக்கிறார்கள் என்று முடிவுக்கு வருகிறார் என்றால் இதுதான் வேதத்தினுடைய அழகு. இதை நாம் விளங்கி கொள்ளணும்னா முந்தின வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். முந்தின வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்ப மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு 4 குறைபாடுகள் இருக்கிறது. அந்த 4 குறைபாடுகளினாலே இந்த ஆடுகள் எப்படி இருக்கிறதாம்? தோய்ந்து போயும் சிதறப்பட்டு போயும் இருக்கிறதாம். என்ன அது 4 குறைபாடுகள் என்றால் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த 4 குறைபாடுகளையும் நேர்த்தியாக்கினார். என்னென்ன நேர்த்தியாக்கினார் என்றால், முதலாவது அவர்களுக்கு அவர் உபதேசித்தார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? உபதேசிக்கிறார், டீச் பண்றார். ஆமென். அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலை என்ன? அவங்களுக்கு உபதேசம் இருக்காது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு இருக்காது. அப்போ உபதேசம் இல்லை அப்படி என்றால் நமக்கு இன்னைக்கு எது உபதேசம்? கர்த்தருடைய ஆடுகளா இருக்கிறோம், நமக்கு இந்த வேத வசனம் தான். அப்போ யார் வாழ்க்கையில வேத வசனம் இல்லையோ அது குறை. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, ஐம் குட். பைபிள் வசனம் வாசிக்கிறீங்களா? இல்லை, நான் இல்லைங்க, டைம் இல்லை, பட் ஐம் ஓகே, ஐம் குட், நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு தெரியல, உனக்கு குறை இருக்கு.
வசனம் இல்லாதனால நீ எப்படி இருக்கிற அப்படி என்றால், நீ தோய்ந்து போயிருக்கிற, அதாவது நீனு எய்ம்லெஸ், சிதறடிக்கப்பட்டு இருக்கிற. உனக்கு ஒரு ஒரு சரியான பாதையில் நீ போல. வேத வசனம் என்ன செய்கிறார்? உபதேசிக்கிறார். அப்புறம் என்ன செய்கிறார்? உபதேசம் வேறு, பிரசங்கம் வேறு. ஒன்று ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஒன்று நம்ம வாழ்க்கை, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம இரண்டு ட்ராக்ல ஓடுவோம். 2 ட்ராக்ல, அதாவது இப்படி வச்சுக்குவோம், 2 ட்ராக் இருக்குது. ஓடும் பொழுது ஒரு ட்ராக்ல தானே ஓடுவோம். என்ன, எத்தனை ட்ராக்ல ஓடுவோம்? ஒரு ட்ராக் தானே, ஒரு ட்ராக்ல தானே ஓடுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு உதாரணமா சொல்றேன், 2 ட்ராக் இருக்கு. 2 ட்ராக்கு ஓடுது. நம்ம ஓடும் பொழுது ஒரு கால் இந்த ட்ராக்லயும் ஒரு கால் இந்த ட்ராக்லயும் ஓடணும். அந்த 2 ட்ராக்கும் ஒட்டி இருக்கணும். அப்போ தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆவிக்குரிய நிலையில ஓடுகிற ட்ராக் உண்டு. அதே நேரத்துல நம்ம உலகத்துல நம்ம வாழுகிறதுனால, உலகத்துல நம்ம செய்கிற வேலையா இருக்கட்டும், போறது வர்றது, இதெல்லாம் அந்த ட்ராக். இது 2ம் ஒட்டி இருக்கணும். அப்ப நம்ம நடுவுல ஓடணும். ஏன்னா, ஒன்று உபதேசம், உலகத்துல நம்ம வாழுவதற்கான உபதேசம். இன்னொன்று என்ன போட்டிருக்கு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவ ராஜ்யத்துல நான் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரசங்கம். அப்ப இந்த வேதம், கர்த்தராகிய இயேசு மேய்ப்பனாக இருக்கிறதுனாலே என்ன செய்கிறார்? நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் அவர் மேய்ப்பன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கும் அவர் மேய்ப்பன். அல்லேலூயா. இல்ல, எனக்கு நான் சண்டே சர்ச்சுக்கு வரேங்க, அது மட்டும் போதும், ஆண்டவர் எனக்கும் அவருக்கும் டைம், அந்த நான் ஜெபிக்கும் போது வார்த்தை கேட்குறேன், ஆண்டவர் துதிக்கிறோம், நான் போனதுக்கு அப்புறம் என்னது, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐ ஹவ் மை டே இஸ் வெரி டைட், வெரி ஃபுல், ரொம்ப டைட் ஷெட்யூல், ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்றது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். என்னது, 2 ட்ராக்ல ஒரே நேரத்தில் ஓடணும். அப்போ என்ன குறைபாடு? என்ன, உலகத்தின் வாழ்க்கையிலும் ஒரு வழி நடத்தக்கூடிய ஞானம் இல்லாத ஒரு நிலை, ஆவிக்குரிய ரீதியிலும் தேவனோடு இணைக்கப்படாத ஒரு நிலை. 2 குறைபாடு. 3வது குறைபாடு என்ன அப்படி என்றால், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், வியாதி ஒரு குறைபாடு, சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். 4 குறைபாடு என்ன? ஒன்று, வாழ்க்கையை வழிநடத்துகிற ஞான குறைவு, ஆகினாலே அவங்களுக்கு உபதேசம் வேண்டும். 2வது, தேவ ராஜ்யத்திலே ஆவிக்குரிய நிலையிலே ஒரு தோய்ந்த நிலை, ஒரு உற்சாகம் இல்லை. கொஞ்சம் பிரச்சனை வந்தா கலங்கிடுறது, பிரச்சனை வந்தா பயந்துடுறது. என்னது, ஆவிக்குரிய நிலையில ஒரு தோய்ந்த நிலை. இது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். அப்புறம் அதனால அவங்களுக்கு என்ன வருதா? நோய், வியாதி வருதா, நோய் வருதா? வியாதினா என்ன, நோயினா என்ன? இங்கிலீஷ்ல டிசீஸ் அண்ட் சிக்னஸ். வியாதியும் நோயும் ஒண்ணா? அதுக்காக நான் கூகுள்ல கொஞ்சம் தேடி எடுத்து வந்திருக்கிறேன். கொஞ்சம் நான் பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. பாப்போமா? இது வந்து குறை. இப்போ வியாதி என்று சொல்லும் பொழுது இது கிருமிகளின் வைரஸினுடைய அட்டாக். அப்ப நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், நமக்கு நல்லா விளங்கும். வியாதி, டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, சளி காய்ச்சல் வருது, இதெல்லாம் வியாதிகள். எதனால சளி காய்ச்சல் வருது? பாக்டீரியா அல்லது வைரஸ் வருதுனால சளி காய்ச்சல் வருதுன்னு, இதெல்லாம் டிசீஸ். COVID-19, கொரோனா, அது வியாதி, அது வியாதி. ஓகே. அப்புறம் சோத்ரோட், எங்கெல்லாம், அதாவது நம்ம சரீரத்துல இணையாத கிருமி நம்ம உள்ளுக்கு வந்துச்சுன்னா அதனால நமக்கு ஒரு விளைவு வரும் இல்லையா? அம்மை நோய் இருக்கட்டும், கிருமினால் வருது. இதோ இந்த சளி காய்ச்சல், சளினாலேயே பாக்டீரியானால தான் வருது இது. அப்புறம் சோத்ரோட்டு. ஓகே. அப்புறம் நோரோ வைரஸ் அப்படி என்றால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வேற
வெளியில இருக்கிற ஒரு கிருமி நம்ம உள்ளுக்கு வரும் பொழுது அது வியாதி. சரியா? அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி எய்ட்ஸ், லங்ஸ் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன்ற வார்த்தை இருக்குதா? லங்ஸ் எங்கெல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருதோ இதெல்லாம் வியாதி சம்பந்தப்பட்டது. அப்புறம் இந்த வியாதியிலேயே 2 விதமான வியாதியாக, 2 விதமான டிசீஸாக பிரிக்கப்படுது. ஒன்று காமன் இன்ஃபெக்ஷன், இப்போ நம்ம சொன்னதெல்லாம் காமன், அடிக்கடி போவோம். சரியா? இன்னொன்று குரானிக் டிசீஸ் என்று சொல்றாங்க. அதுல என்னென்ன டிசீஸ் வியாதி அப்படி என்றால், ஹார்ட், இருதய நோய். குரானிக்னா இது நமக்கு டிஎன்ஏல பெற்றோர்களிடமிருந்து முன்னோர்களிடமிருந்து நமக்கு பாஸ் பண்ணப்படுகிற ஒன்று. சரியா? ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர், ஆஸ்மா, ஆர்த்ரிட்டிஸ், அப்புறம் என்னது என்சைமர் டிசீஸ். இதெல்லாம் நம்ம முன்னோர்களிடம் பெற்றோர்களிடமிருந்து வருகிற ஒன்று, ஜெனட்டிக். சரியா? ஆமா தானே? இது நம்ம அறிஞ்சது தானே? அப்புறம் இந்த டிசீஸ்ல மனநோயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மனநோய்னா என்னன்னா டிப்ரெஷன், எனோரெக்சியா. அதாவது இது புதுசா இருக்கு. எனோரெக்சியா ஈட்டிங் டிஸார்டர். சில பேர் அதிகமாக சாப்பிட்றது, சில பேர் சாப்பிடவே இருக்க முடியாதது, அது ஈட்டிங் டிஸார்டர். சரியா? அப்புறம் என்சைட்டி டிஸார்டர்ஸ். என்சைட்டி டிஸார்டர்ஸ் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமான கவலை, எக்ஸசிவ் ஃபியர் ஆர் வரி. இதெல்லாம் டிசீஸ். ஓகே, வியாதி. நோய்கள் என்ன அப்படி என்றால், நோய்கள் இப்ப சொல்லப்படுது. இங்க பாருங்க, டெம்பரவரி, ஆஃபன் சடன் பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். என்னன்னா தலைவலி, மைக்ரைன், ஓகே, அப்புறம் மசல் பெயின், பின்னால் உடம்பு வலிக்கு, இடுப்பு வலி, அதெல்லாம் இருக்கு இல்லையா, வலிகள். ஓகே, அப்புறம் ஸ்ப்ரெயின்னா லிகமெண்ட் கிழிஞ்சு போகிறது. சில ஜாமத்திலையும் தூக்குவோம், அங்கே நமக்கு தெரியாது, லிகமெண்ட் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கும். நேற்று ராத்திரி அப்படி தான் கொஞ்சம் ஸ்டெப் போட்டேன், ஒரு மாதிரி இழுத்துக்குச்சு. அப்புறம் அது என்னது, யோக்கோ போட்டு பூசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னா வலி இருக்குது. சரியா? அது நாமளே தேடிக்கிறது. அப்புறம் வேற என்னது, இன்சோமினியா, அதாவது தூங்க முடியாத நிலை. அப்புறம் ஃபெட்டிக், அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகுறது. இதெல்லாம் சிக்னஸ். 2 வித்தியாசப்படுது. ஓகே, ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும் அப்படி என்றால், இதெல்லாம் ஆடுகள் இல்லாத, மன்னிக்கவும், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலை. இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து பரிதவிக்கிறார். இதெல்லாம் குறைபாடுகள். இந்த குறைபாடுகளாம் நீங்கணும் அப்படி என்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஆடுகளுடைய நிலை இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மறுபடியும் நம்ம எசேக்கியலுக்கு போவோம். எசேக்கியல் 34ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியில மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலை எப்படி இருக்குது என்று அங்கு கொஞ்சம் விவரமா சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்ரவேலர்களுடைய நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களையும் சரி, தற்காலத்துல சபையையும் கூட என்னவா காட்டுகிறார்? ஆடுகளாக சித்தரிக்கிறதுனாலே இந்த ஆடுகளுடைய நிலை அன்றும் இன்றும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் நிலை எப்படி இருக்கும்? 4ஆம் வசனம் 34, எசேக்கியல் 34:4 மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலையை விவரிக்கிறது. நான் வாசிக்கிறேன். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். என்னது? ஆடுகள் எப்படி இருக்குமா? பலவீனமா தான் இருக்கும். மேய்ப்பனோட வேலை பலப்படுத்தணும். ஆமென். நம்ம எல்லாம் இந்த உலகம் அப்படியாக இருக்குது. ஆண்டவர் பலமாய்ப்படுத்த ஆதாம் இதை இழந்து போனதுனாலே ஆதாமுக்கு பின்னாடி வந்த சந்ததி எல்லாம் என்னது? பலவீனம் உள்ளதுதான். பலவீனம் உள்ளதுதான். அப்ப மேய்ப்பனுடைய வேலை என்னவாம்? நீங்க பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்கணும். நசல் கொண்டுனா அது நோய்பட்டு வீணா போய் கிடக்குற இந்த ஆடுகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். பாருங்க,
எலும்பு முறிந்தவர்கள், அடிப்பட்டவர்களை நீ காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமல், அதாவது துரத்தப்பட்டுருச்சு, அவமானப்பட்டப்பட்டு நீ துரத்தப்பட்டவைகளை நீ திரும்பி கொண்டு வரல, காணாமல் போனவைகளை தேடாமல் போய் பலத்காரமும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? என்னை புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாராம், வெளியே கொண்டு போகிறார். ஆடுகளும் அவருக்கு காத்திருந்து அவர் பின்னாக நடந்து போகிற ஆடுகளுக்கு குறை ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் ஹல்லேலூயா, அது சத்தியம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். கர்த்தர் நம்ம நிறைவு குறைகளை நீக்குவார், நிச்சயமாய் நீக்குவார். அதற்கான சங்கதி என்ன அப்படின்னு 4ஆம் வசனம் யோவான் 10:4 சொல்லுகிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் மேய்ப்பன் முன்னுக்கு போகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்போ கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், தேவன் தான் பிரதான மேய்ப்பர். ஆனாலும் இங்கே ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் மேய்ப்பர்கள் நியமிக்கிறார். நம்ம பார்த்தோம், யாரு பார்த்தோம்? ஆபிரகாம் தொடங்கி அங்க மோசே, யோசுவா, அப்புறம் ராஜாக்கள், 42 ராஜாக்களை பார்க்கிறோம். ஆண்டு மேய்ப்பரா நியமிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் அவர் தான் பிரதான மேய்ப்பர். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் சபையிலே மேய்ப்பர்களை நியமிக்கிறார், ஜனங்களை வழி நடத்த. அப்ப நான் பிரதான மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன்றதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் நியமித்த சபையிலே, நான் கர்த்தர் சேர்த்த சபையிலே நான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய சபையிலே பக்தியோடும் உண்மையோடும் தவறாமல் அவருடைய சந்நிதிக்கு வருகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் குறையெல்லாம் நடத்துவார். அல்லேலூயா, அதற்கு நானும் என் வீட்டாரும் சாட்சி. ஆமே, நான் அநேக பேரை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வரும் பொழுது அவர் கைவிட மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன். ஆமேன். சரி, இன்னொரு வசனத்தை முடிச்சிருவோம், 5ஆம் வசனத்தை முடிச்சிருவோம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டு ஓடுகிறது. அப்போ என்ன? ஆடு மந்தை இருக்கிறது, ஆடு மந்தை முன்னுக்கு சத்தமிட்டு கொண்டு மேய்ப்பன் நடந்து போகிறார். வேறொரு சத்தமும் வருகிறதா, அந்நியருடைய சத்தம். இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும். இது போராட்டம் நிறைந்த உலகம். நம்ம போகும் பொழுது, அன்றாட வாழ்க்கையில போகும் பொழுது, நம் மேய்ப்பனை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு so many attractive என்ன சொல்றது, கன்னி டிராப்ஸ் அங்க காத்து கொண்டு இருக்கு. உலகம் அழைக்கும், இங்க கூப்பிடும், இங்க கூப்பிடும், இப்படி போகணும். ஐயோ, அதுவும் நம்ம போன் இப்போ கையிலே இருக்குது. நம்ம வலையில, நம்ம கண்ணியில சிக்கி கொள்ளத்தக்க, மேய்ப்பண்ணிலிருந்து அந்த அந்த மந்தையிலிருந்து பின்னிட்டு போகத்தக்க என்ன செய்யும்? அந்நியர். ஏதோ அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இப்ப நம்மை மேய்ப்பனிடமிருந்தும் மந்தையிடமிருந்து பிரிக்கிற ஒரு அந்நியன் இருக்கிறானாம். அவனுடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்க கூடாதாம். அப்படி என்றால் என்ன? நம் மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியா? அப்போ எங்க இப்ப நம்ம ஒரு ஒரு கல்யாணத்துக்குலாம் போறோம் வச்சுக்கோமே, கல்யாண டின்னருக்குலாம் போறோம்னா அங்க இருக்கிற சவுண்ட்ல, ஃபங்க்ஷன் போகும்போது அங்க உள்ள சவுண்ட்ல பக்கத்துல பேசுற சத்தமே கேட்காது. கேட்குமா? கேட்காது. அப்படித்தானே? அப்போ அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தம் நம்ம காதுல நல்ல சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேத வாசிப்பு, ஆமென், ஜெபம், அது ஆண்டவருடைய சத்தம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா மற்ற சத்தம் நம்ம காதுல நெருங்காது. அது அங்க இருக்கும், இல்லைன்னு இருக்கும். நம்ம பாடையில போற நாள் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம இழுக்கத்தக்க இந்த அந்நியரோட சத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பல வகையில வரலாம். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்மளை கோபப்படுத்தலாம். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்ம ஆண்டு விட்டு போற மாதிரி பொய் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை எழும்பும். சில சூழ்நிலை எழும்பும், இங்க பொய் சொல்லிதான் ஆகணும்.
சில சூழ்நிலை எழும்பும். இங்க எப்படி சொல்றது, பொறாமை கொள்ளுகிற சூழ்நிலை, இதெல்லாம் அந்நியருடைய சத்தம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் என்றால் மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லி 17 காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம இழுக்கும். அந்நியருடைய சத்தம் நாம் அறிந்திருக்க கூடாது. எப்படிங்க சத்தத்தை அறிந்திருக்க முடியும் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம காது அப்படியே மூடுற மாதிரியா இருக்குது? கண்ணு மூடுது, வாய் மூடுற மாதிரி ஆண்டவர் படைச்சிருக்காரு, காது திறந்தே இருக்குது. அப்ப எப்படி இந்த அந்நியர் சத்தம் காதுல கேட்காம இருக்கும்? என்னங்க பேசுறீங்க? ஆடு போது, மேய்ப்பன் முன்னு கூட்டிட்டு போறாரு, பக்கத்துல வேற சத்தம் கேட்குது, ஆடுகள் காதை பொத்திக்கிட்ட போக முடியும்? அதுக்கு என்ன வழி? மேய்ப்பன் சத்தம் நல்லா லவுடா இருந்துச்சுன்னா பக்கத்துல எந்த சத்தம் முள்ளு கேட்காது. ஹல்லேலூயா. என்னது வசனம் சொல்லுகிறது? அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டோடி போகும். அப்படியே சத்தம் கேட்டுருச்சுன்னா கூட நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இதுக்கு நீ கேட்காது, இது அந்நியரோட சத்தம், இது உனக்கு தெரியாது. நமக்கு தெரியும். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்து வாசித்து கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய பிரசங்கம் உபதேசம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்தேயு பார்த்தோம் இல்லையா? உபதேசம் பிரசங்கம் இதெல்லாம் நம்ம தரித்திருக்கும் பொழுது ஏதேனும் புது ஒரு உபதேசம் வந்துச்சுன்னா நமக்கு உடனே கிளிக் பண்ண, இல்லையே இது சரியில்லையே, இது தவறாச்ச அப்படி என்று. இப்போ ஸ்ரீலங்கால ரொம்ப பிரபலமாக ஓடுகிற ஒரு கள்ள உபதேசத்தை சொல்றேன். இது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவருடைய செய்தியில சொன்ன ஒரு தனியா ஒரு செய்தி எதுக்குன்னு போட்டார். ஸ்ரீலங்கால ஒரு கள்ள போதகன் எழும்பி இப்படியாக போதிக்கிறார். என்னன்னா, மத மேரி மரியாள் பிதாவுடைய மனைவியாம். கத்தலிக் சர்ச்சு கூட அதை சொல்லல, அவன் சொல்றான். அப்புறம் மேரி மெக்டலின் இயேசு கிறிஸ்துவோடைய மனைவியா. அப்போ என்ன சொல்றேன் பாருங்க, இப்ப நம்ம அங்க போவேனா நமக்கு தெரியாது தவறுன்னு. இப்ப இந்த செய்தியை கேட்கும் போது இதுதான் அந்நியனுடைய சத்தம். நம்ம ஆண்டவர் வசனத்தை தடுத்து இருக்கிறதுனால இந்த சத்தம் வந்து இது 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 நாட் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடும், உஷாராயிருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆடுகள் என்னது, மேய்ப்பனை விட்டு பிரிந்து போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப வேத வாசிப்பு, வேத கல்வி ரொம்ப முக்கியம். ஆமென். அதனாலதான் நம்ம பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகினாலே நிச்சயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைபாடை மேய்ப்பன் தீர்ப்பார். அவருக்கு நாம காத்திருந்து அவர் பின்னாடி செல்லும் பொழுது அவர் தீர்க்கக்கூடாத குறைபாடு நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா நோ. ஆமென். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். அல்லேலூயா. அவங்க எழுந்து நின்று நம்ம ஜெபித்து இந்த நாளில் கர்த்தர் நாமத்தை உயர்த்தி மேய்ப்பனுக்கு நன்றி சொல்லுவோமாக. கிருபை நிறைந்த ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ராஜா, கர்த்தர் எவ்வளவு அழகான மேய்ப்பன். கர்த்தர் எப்படி உம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல மேய்க்கிறவர் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதுனால ஓஹோ ராபா சந்தரோரி தனரலா பரந்தரே. ஆண்டவரே, ஓ உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் நியமித்த சபையை மேய்க்கிற மேய்ப்பனாக நியமித்த இந்த பொறுப்பிலே கூட தரித்திருந்து வந்திருக்கிற யாவரையும், மேய்ப்பனை தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தையானவரை தேடி வந்திருக்கிற ஒரு ஜனங்களை இதனால கர்த்தர் சந்தித்து குறைகளை எடுத்து போடும்படி நாங்கள் தியானித்த பிரகாரம் அது வியாதியாக இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் சுகமாக்க வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியோடு இந்த உறுதியோடு கூட நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை புடம்பிட்டு ஆண்டவரே உம்மை போல மாறத்தக்க மேய்ப்பனுடைய ஆடுகளாக கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியானுடைய அன்னுடைய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானம் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோமாக. ஆமேன்.